வணக்கம். நான் பாபு ராமநாதன். ஒருமுறை கௌதம புத்தர் தன் சிஷ்யர் ஆனந்தாவை கூட்டிட்டு யாசகம் எடுத்து சாப்பிட்றதுக்காக போனாங்க. அப்படி போகும்போது ஒரு அம்மா இவங்கள பார்த்துட்டு, இன்னைக்கும் வந்துட்டீங்களா அப்படின்னு ஆக்ரோஷமா என்ன கோவத்துல இருந்தாங்கன்னு தெரியல. பயங்கரமா புத்தரையும் ஆனந்தரையும் பார்த்து திட்டுறாங்க. இதை பார்த்த உடனே ஆனந்தன் துள்ளி குதிச்சுட்டு, என்ன புத்தரையே திட்டிடுச்சே இந்த அம்மான்னு சொல்லிட்டு அந்த அம்மா கூட ஆர்கியூ பண்ண முயற்சி பண்றாரு. டக்குன்னு புத்தர் அவர் கையை பிடிச்சி சாந்தப்படுத்தி, வா ஆனந்தா நம்ம இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. கூட்டிட்டு போகும்போது வழியில தன் கையில இருந்த திருவோட ஆனந்தன் கையில கொடுத்து, இந்த ஆனந்தா இதை நீ வச்சுக்க, சாயந்தரமா எடுத்துட்டு வந்து என் கையில கொடு அப்படின்னு கொடுக்குறாரு. ஆனந்தனும் மாலை எப்படா வரும் பார்த்துட்டு சாயந்தரம் ஆன உடனே அந்த திருவோட்டை எடுத்துட்டு போயிட்டு புத்தர் கையில கொடுக்கறதுக்காக போறாரு. போன உடனே புத்தர் சொல்றாரு, எனக்கு வேணாம் ஆனந்தா, இந்த திருவோடு நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஆனந்தரும், புத்தர் நமக்கு ஒரு திருவோடு கொடுத்துட்டாரு, அதுவும் புத்தர் யூஸ் பண்ணதே கொடுத்துட்டாரு அப்படின்னு ஆனந்தமா போறதுக்கு திரும்புறாரு. திரும்பின உடனே, ஆனந்தா இங்கே வா அப்படின்றாரு. இந்த திருவோடு இப்ப யாருது அப்படின்னு கேட்கிறாரு. எனது குருவே அப்படின்றாரு. அது எப்படி உனது ஆகும்? இல்ல குருவே, நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்தேன், நீங்க எனக்கு வேணான்னு சொல்லிட்டீங்க, நீயே வச்சுக்கணும்னு சொல்லிட்டீங்க, அப்ப அது எனது தானே அப்படின்னாரு. உடனே புத்தர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, இப்படிதான் ஆனந்தா, காலையில அந்த அம்மா திட்டினாங்க, அது எதையுமே நான் எனக்குன்னு எடுத்துக்கவே இல்லை, நான் இங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். நான் விட்டுட்டு வர சொற்கள் எல்லாம் அப்ப அது யாருக்கு? அவங்களுக்கு தான் குருவே. அப்படிதான் எல்லா இடத்துலயும் நம்ம போயிட்டு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. நமக்கு தேவைன்னு நம்ம எடுத்துக்கும் போதுதான் அது நம்மளது ஆகுது. நம்ம வேணான்னு விட்டு வரும்போது அது யாரு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கே ஆகுது. இப்படிதான் மக்களே, நீங்க இப்போ ஒரு இடத்துக்கு ஏதோ ஒரு உங்களை ஒருத்தரை முட்டாள்னு சொல்றானே வச்சுக்கோங்களேன், அவங்க கையில போயிட்டு, இல்ல இல்ல நான் முட்டாள் இல்லை, நான் எவ்வளவு பெரிய திறமைசாலி தெரியுமா அப்படின்னு ஆர்கியூ பண்ணாதீங்க. ஆர்கியூ பண்ணி தான் உங்களை ப்ரூஃப் பண்ணுன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரிதான் நீங்க ஒர்க் பண்ற இடமா இருக்கலாம், இல்ல நீங்க படிக்கிற இடமா இருக்கலாம், இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளேயே கூட இருக்கலாம். நீ எல்லாம் என்ன பெஸ்ட் ஃப்ரெண்டான்னு நம்ம அவங்கள ப்ரூஃப் பண்ணணும்னு இல்லை, அவங்களா உணரணும். சரிங்களா? புத்தரே சொல்லிட்டாரு, ஃபாலோ பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.